ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் மிக்கி சிஸ்டர்ஸ். இன்றைக்கி காலையில் எழுந்துச்சி வழக்கம் போல் vlog எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பால்கனியில் போய் பார்த்தா சன்ரைஸே இல்லை, செம க்ளவுடியாகவும் ப்ரீஸியாகவும் இருந்துச்சு. அங்கேருந்து வரத்துக்கு மனசே இல்லாத அளவுக்கு ஜில்லுன்னு இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த சம்மர்லேயும் இந்த மாதிரி ஒரு க்ளவுடியான கிளைமேட்டில் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அதில் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி என்னென்னலாம் மெனு பிளான் பண்ணி வச்சேனோ அது எல்லாமே டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்கான ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிகிட்ருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ப்ரெட் டோஸ்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து முட்டை, பால் போட்டு மசாலா எல்லாமே ஆட் பண்ணி அந்த மிக்சர் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு, எப்போ பிரேக்ஃபாஸ்ட் அப்புறமோ அப்போ வந்து ப்ரெட்டை மட்டும் டிப் பண்ணி எடுத்து டோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு லஞ்சுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, சாம்பார் வச்சு சென்னாக்குனி கருவாடு இருக்குல்ல, அதை வந்து தொக்கு மாதிரி செஞ்சு எறா வந்துச்சு, அதை வந்து வடை மாதிரி பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் ஒரு பக்கம் குக்கரில் வந்து சாம்பார் வச்சாச்சு, இன்னொரு சைடு வந்து சென்னாக்குனி கருவாடு தொக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரீசரில் எறா இருந்ததுனால க்ளீன் பண்ணி ஆல்ரெடி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அதை வந்து டீஃப்ரீஸ் ஆகிறதுக்காக எடுத்து வெளியில் வச்சுட்டு இந்த சைடு வந்து நான் இதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பசங்களாம் எந்திரிக்கிறதுல சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு அவங்க எந்திரிக்கும் போது ஃபுல் டே அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு குயிக்காக என்னோடய வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்ருந்தேன். என்னடா ஸ்கூல் இல்லைனாலுமே எனக்கு வந்துட்டு காலையிலேயே இந்த மாதிரி வேலையை முடிச்சுட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்க மாதிரியே இருக்கும். அதனால நான் வந்துட்டு டக்குன்னு அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ப்ரெட் டோஸ்ட் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ப்ரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் சீஸ் கிரேட் பண்ணி கொடுத்துட்டு அவங்களாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் ஒரு சைடு பார்த்தா சாம்பார் பருப்பு வெந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அது பருப்பையும் தாளிச்சிட்டு எறா வடைக்கு தான் ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் மிக்சியில் வந்து எறா போட்டு மசாலா போட்டு எல்லாம் அந்த பிளேட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் செட் ஆகிறதுக்காக வச்சுட்டு கிச்சனை பார்த்தா இந்த மாதிரி இருந்துச்சு, தலைகீழ இருந்துச்சு. சரி, ஓகே, அதை ஒரு குயிக்காக ட்ரான்சிஷன் போட்டுட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன். ஃபைனலாக என்னோடய கிச்சன் லுக் இப்படி தான் இருந்துச்சு. அந்த தென் எல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மத்தியானமாக வடை பொரித்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடை வந்து செட் ஆன உடனே அதை நல்லா ஸ்லோ ரோஸ்ட் பண்ணி குக் பண்ணி எடுத்துகிட்டு லஞ்சுக்கு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டேன்.